ஸ்ரீலாக்ஸ். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்கேஜ்மெண்ட்டில் பண்ண ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்கேஜ்மெண்ட் லுக் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனே வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ஷூட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த மேக்கப்லேயே நான் வந்து உட்காந்து ஹேர் ஸ்டைல் ஷூட் பண்ண போகிறேன். மேக்கப் போடாத மாதிரியே தெரியுது அப்படின்னு நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. நான் வந்து என்னோடய ஸ்கின் டோனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மேக்கப் தான் நான் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட்டில் போட்டிருந்தேன். இந்த வீடியோ பார்க்கலன்னா போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் பாருங்கள். இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையானது வந்து நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் தேவை. அப்புறம் வந்து பேபி பின்ஸ் தேவை நிறையா. குட்டி குட்டி பின்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு அட்டை இந்த மாதிரி குட்டி பேபி பின்ஸ் வந்து தேவைப்படும். அதெல்லாம் வந்து நிறைய எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நம்ம நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் வேணும். ரப்பர் பேண்ட்ஸ் வச்சு தான் வந்து அந்த ஃபுல் ஹேர் ஸ்டைலுமே நாங்கள் போட்டிருந்துருப்போம். நான் காட்டுறேன் எப்படி போடணுங்கிறது. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ரப்பர் பேண்டில் வந்து நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் இருந்தது. இது வந்து ஒரு 10 ரூபா தான். 10 ரூபாயிலே நிறையா இருந்துச்சு. நீங்கள் வாங்கணுன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கில் வாங்கிக்கோங்க. அதுவும் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு இது வந்து அப்படியே இப்படி சுருட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு பேபி பின் வச்சு இதை வந்து செட்டில் பண்ணிடலாம். லைட்டாக மட்டும் இழுத்து விடுங்க. ரொம்ப இழுத்து விடுவேன்னா லைட்டாக இழுத்து விட்டால் போதும். இப்படி ஒவ்வொரு லேயராக வந்து எடுத்து நீங்கள் வந்து பின் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாமே ஒன் சைடு வந்து போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி வந்து இந்த சைடு நம்ம போட்டுக்கலாம். செல்ஃபாகவே இந்த ஹேர் ஸ்டைலை வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் வந்து கை வலிக்கும். என்ன பண்ணுறது, நம்ம பண்ணி தான் ஆகணும். சீக்கிரம்னா நம்ம பண்ணுற ஃபாஸ்ட்டில் தான் இருக்குது நம்மளோட வேலை. கை வலிக்குது இப்படி எனக்கு. இன்னும் ஆனால் நிறையா வேலை இதுக்கு மேலே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து ஓரளவுக்கு நம்ம போட்டுருவோம். ஆனால் மெயின் வேலை பேக்கில் தான் இருக்குது போடுறது. போட்டுடலாம். அன்றைக்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வந்து அன்றைக்கி வந்து போட்டு விட்டுட்டாங்க. நான் இப்படி வேணும்னு கேட்டேன். மேக்கப் பண்ண ஒரு பொண்ணு காட்டினால அவள் தான் எல்லாமே எனக்கு பண்ணிக்கிட்டா. அவள் போட்டு விட்டுட்டா. சும்மா உக்காந்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ நம்மளே போடும் போது கை வலிக்குது. போட்டுருவோம். போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து முடிக்க போகிறேன். இந்த லாஸ்ட் ஒன்று மட்டும் ஒரு வழியாக ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு 2 முடி எடுத்து இப்படி விட்டுருங்க. இது வந்து கேர்ள் பண்ணி நம்ம விட்டால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் என்னோடய முடி கேர்ள் பண்ண முடியாது. எப்படி பண்ணாலுமே இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் தொங்குவேன் அப்படின்னு தோணும். நம்ம என் முடி அடங்காது. அதனால் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து கேர்ளில் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து கேர்ள் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த சொட்டையெல்லாம் வந்து மறைச்சிடலாம். கொஞ்சம் முடியெல்லாம் எடுத்து விட்டு மறைச்சிடுங்க. ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருச்சு. அபவுட் அண்ட் பேக் போகிறோம். $2,000 years later.
இப்போ வந்து நம்ம பேக்கில் வந்து எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து ஹேர் வந்து பிரித்து எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுப்போம். இப்போ நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அடியில் இருக்க ஹேரை அதை எடுத்து முன்னாடி பார்க்குற மாதிரி போட்டுக்கோங்க, முன்னாடி விட்டுக்கோங்க அந்த முடியை. இப்போ லப்பர் பேண்ட் எடுத்து நம்ம 2 இது எடுத்து வச்சுருக்கோம்ல லேயர், அதுக்கு மட்டும் வந்து லப்பர் பேண்ட் போட்டு நம்ம தனியாக அதை வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் காட்டுற மாதிரியே போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு 2 விரல் வந்து உள்ளே விட்டுட்டு அடியிலேருந்து முடியை எடுத்து வெளியே விட்டுருங்க. வெளியே விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லாங் முடி இருக்கிறவங்க யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஷார்ட்டாக இருக்கிறத வந்து சீக்கிரம் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் சிக்கு விழுவாமலும் இருக்கும், சீக்கிரமாகவும் ஹேர் ஸ்டைலை வந்து பண்ண முடியும். நம்ம பாதி ஹேர் ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு நம்ம தேவையான ஹேர் மட்டும் பின்னாடி விட்டுட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பண்ணிகிட்டே இருந்தால் சீக்கிரம் வந்து ஹேர் ஸ்டைலை முடிச்சிட முடியும். இப்போ வந்து 2வது லேயர் எடுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டதை உள்ளே விட்டுருங்க, அதை எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ அந்த முன்னாடி ஃப்ரண்ட்டில் போடுற ஹேரை கூட அந்த ஹேரையும் போட்டுருங்க. இப்போ புதுசாக நியூவாக எடுக்கிற லேயருக்கு வந்து திரும்ப ஒரு லப்பர் பேண்ட் போட்டு திரும்ப அந்த லப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே நம்ம திரும்பவும் இதுக்கும் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் இதே மாதிரி தான் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் முடிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா ஸ்டெப்பும் பண்ணி முடிச்சிருங்க. நான் ஓரளவுக்கு பின்னாடி போட்டேன். இப்போ வந்து நான் நல்லா முன்னாடி எடுத்து போடுறது தான். பின்னாடி போடுற வரையும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பின்னாடி போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. ஏன்னா முன்னாடி கை வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம், டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிடுவோம். பின்னாடி இருக்கும்போது கொஞ்சம் கை பின்னாடியே தூக்கிட்டு இருக்கிறதுனால வலிக்கும் நம்மளுக்கு. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு இழுத்து விட்றீங்களோ அவ்வளோ அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். மெஸ்ஸியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா இழுத்து விட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லூஸாக போடுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைட்டாக போட்டால் வந்து கொஞ்சம் நல்லா வந்து இன்னும் மெஸ்ஸியாக தெரியும் டைட்டாக இருக்கும்போது. அதாவது களைஞ்சி போன மாதிரி இருக்குது ஒரு ஹேர் ஸ்டைலாக அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனால் ஃபோட்டோஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல்லாம். இப்போல்லாம் நிறையா பேர் இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்மளுக்கும் வந்து அதுதான் வந்து பிடிக்குது. ஹேர் ஸ்டைலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நானும் இந்த ஹேர் ஸ்டைல் தான் போட்டிருந்தேன். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹேர் ஸ்டைலை. ஃபைனலாக வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் லாங்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லாங்கும் இல்லாமல் ஷார்ட்டும் இல்லாமல் இருக்கும். முடிச்சிடலாம். அதனால் ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான் ஹேர் ஸ்டைல். அவ்வளோதான் கைஸ். இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.